ശ്ലോകം 16. സന്ദേഹോത്ര ന കർത്തവ്യോ ജ്ഞാത്വേത്യുക്തം മയാ വച ജ്ഞാതം തദനുഭൂതം യത് പരിജ്ഞാതം ഫലേ സതി. സന്ദേഹോ അത്ര ന കർത്തവ്യോ ജ്ഞാത്വേ ഇതി ഉക്തം മയാ വചഃ ജ്ഞാതം ததனுபூதம் எது பரிஜ்ஞாதம் ஃபலே சதி. நான் சொன்னதை கேட்டுட்டு, நாரதா, உனக்கு எந்த விதமான சந்தேகமும் உண்டாக வேண்டின அவசியமில்லை. அனுபவம் உண்டானாதான் எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ஃபலசித்தி கிடைச்சாதான் அதனோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உண்டாகும். நெருப்பு அப்படிங்கிறத காண முடியும். நெருப்பு சுடும் அப்படின்னா, அந்த சூடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நெருப்பை தொட்டு பார்க்கணும். அனுபவம் வழியாதான் அந்த சூடை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். கரண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியணுமானா ஒரு பல்பு ஆக்டிவேட் ஆயிட்டு நம்ம பார்த்தாதான் கரண்ட் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா மிக்சியை போட்டு பார்க்கணும், கிரைண்டரோட சுவிட்சை போட்டு பார்க்கணும், ஃப்ரிட்ஜை போட்டு பார்க்கணும். அப்போதான் நமக்கு கரண்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது அனுபவம் வழியா தெரியும். இனி சுவிட்சை போட்டு அந்த மிக்சி பிரவர்த்திச்சு அதுல இருக்கிற பொருள் நல்லா அறப்பட்டுது அப்படின்னாதான் அது நமக்கு சாப்பிட்றதுக்கு இனிமையா இருக்கும். ஞானம் அப்படிங்கிறது விஞ்ஞானமாயிட்டு மாறறதுதான் நமக்கு அது பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். பகவான் இருக்கார். அந்த பகவான அனுபவ ரூபமா நம்ம தெரிஞ்சுட்டோம். பகவான நமக்கு மனசுக்குள்ள எப்பவும் இருக்கிற பகவான், விளக்கேத்தி பிரார்த்தனை பண்ணினா நம்மளோட கண்ணுக்குள்ள வந்து நிற்கிற பகவான், பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து பகவானை நம்ம கூப்பிடுறோமே, அனுபவ ரீதியா பகவான் கூட இருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத அதனோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்லோகம் 17. ஸ்ரவணாதர்ஷனாச்சைவ சபத்யேவ மகாமதே சம்ஸ்காரானுபவாச்சைவ பரிஜ்ஞாதம் ந ஜயதே. ஸ்ரவணாத் தர்ஷனாத் ச ஏவ சபதி ஏவ மகாமதே சம்ஸ்கார அனுபவாத் ச ஏவ பரிஜ்ஞாதம் ந ஜயதே. மகாமதே அப்படின்னு கூப்பிடுறார் பிரம்மா நாரத முனிய. ரொம்ப ரொம்ப ஞானம் இருக்கிறவரே, கேட்கறதும் காணறதும் அதே மாதிரி அனுபவத்தால தெரிஞ்சுக்கிறதும் எல்லாம் காரணமாக ஒரு விஷயத்தையும் நம்ம விஞ்ஞானபூர்வமா கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஃபலசித்தி வந்தாதான் எதுவா இருந்தாலும் தெரிஞ்சதாயிட்டு நம்ம அத உணர்றதுக்கு சாதிக்கும். எல்கேஜியிலேருந்து குழந்தைகள் படிக்கிறது, பெரிய கிளாஸ்ல படிக்கிறது, பெரிய போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாம் கிடைக்கிறது, உன்னதமான பதவியில உட்கார்ந்துண்டு டாப் லெவல் ஸ்தானத்துல உட்கார்ந்துண்டு அதுக்கப்புறமா கிடைக்கிற அந்த ஹை லெவல் சேலரி அப்படிங்கிறது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை உண்டாக்கும். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்தானாலும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கணும்.
அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சாதான் ஏதுமே சரியாயிட்டு தெரிஞ்சதாயிட்டு அத முடிவு பண்ணலாம் அப்படின்னு பிரம்மா இங்க நாரதருக்கு சொல்றார். ஸ்லோகம் 18. ஸ்ருதம் தீர்த்தம் பவித்ரம் ச ஸ்ரத்தோத்பன்னா ச ராஜசி நிர்கதஸ்தத்ர தீர்த்தே வை திருஷ்டம் சைவ யதா ஸ்ருதம். ஸ்ருதம் தீர்த்தம் பவித்ரம் ச ஸ்ரத்தः உத்பன்னா ச ராஜசி நிர்கதः தத்ர தீர்த்தே வை திருஷ்டம் ச ஏவ யதா ஸ்ருதம். புனிதமான ஒரு புண்ணிய தீர்த்தம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ராஜச குணப்பிரதமான ஸ்ரத்தை நமக்கு அந்த புண்ணிய தீர்த்தத்துல உண்டாச்சு. அந்த தீர்த்த ஸ்தானத்துக்கு கிளம்பி போனோம். சொல்லி கேள்விப்பட்டது சரியாக்கும் அப்படிங்கிறத கண்ணால பார்த்தோம். எக்ஸாம்பிளாக்குமே சொல்றார் பிரம்மா இங்க நாரத முனிட்ட. ஸ்லோகம் 19. ஸ்நாதஸ்தத்ர கிருதம் கிருத்யம் தத்தம் தானம் ச ராஜசம் ஸ்திதஸ்தத்ர கியத் காலம் ரஜோ குண சமாவ்ருதः. ஸ்நாதः தத்ர கிருதம் கிருத்யம் தத்தம் தானம் ச ராஜசம் ஸ்திதः தத்ர கியத் காலம் ரஜோ குண சமாவ்ருதः. அந்த புண்ணிய தீர்த்தத்துல நன்னா முங்கி குளிச்சு ஸ்நானம் பண்ணினோம், பிதிருகர்மங்கள் எல்லாம் செஞ்சோம், தானங்கள் எல்லாம் பண்ணினோம், எல்லாம் ராஜச பிரவൃத்திகளாயிட்டு செஞ்சோம். அந்த ராஜச பிரவൃத்தியோடு கூடிட்டு அங்க கொஞ்ச நாளைக்கு வசிக்கவும் செஞ்சோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு இங்க பிரம்மா நாரதருக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். ஸ்லோகம் 20. ராகத்வேஷான்ன நிர்முக்த காம க்ரோத சமாவ்ருத புனரேவ கிருஹம் பிராப்தோ யதா பூர்வம் ததா ஸ்திதா. ராகத்வேஷாத் ந நிர்முக்தः காம க்ரோத சமாவ்ருதः புனः ஏவ கிருஹம் பிராப்தः யதா பூர்வம் ததா ஸ்திதः. அந்த தீர்த்தாடனம் செஞ்சிட்டு அதனால ராகத்வேஷங்கள் ஒன்றும் நம்மளை விட்டு போமாட்டேங்கிறது. கோவிலுகளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு விரதம் இருக்கிறோம், மாலை போட்டுக்கிறோம், എന്നിട്ട് கோவிலுக்கு தீர்த்தாடனம் போயிட்டு புண்ணிய தீர்த்தத்துல குளிச்சு பகவானை தரிசிச்சு ஒரு 41 நாளைக்கு விரதம் இருந்து போறோம் அப்படின்னா அந்த 41 நாளைக்கு பகவானை மனசுல நினைச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த மனசு அப்படிங்கிறது பல இடத்துக்கும் ஓடி நடக்கிறது. എന്നിട്ടോ கோவில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வந்தானாலோ ததைவ காமக்ரோதாதிகள் நம்மளை விட்டு போகவே இல்லை, நம்ம கூடவே இருக்கு. அப்படி மறுபடியும் வீட்டுக்கு வரோம், முன்ன மாதிரி எப்படியெல்லாம் காமக்ரோதங்களோடு கூடி இருந்தோமோ, சண்டை போட்டு இருந்தோமோ, கோவிச்சுட்டு இருந்தோமோ, லௌகிக விஷயங்களில நம்மளோட மனசை மூழ்கடிச்சுட்டு இருந்தோமோ அப்படியே மறுபடியும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். மனசு அப்படிங்கிறது தூய்மையாகணும். மனசு தூய்மை இல்லாம தீர்த்தாடன கேந்திரங்களுக்கு போயிட்டு புண்ணிய தீர்த்தத்துல நீராடிட்டோ புண்ணிய தர்சனங்களை பார்த்துட்டோ பிரயோஜனமில்லை. ராகத்வேஷாத் ந நிர்முக்தஹ, ராகத்வேஷங்கள் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறது. ஸ்லோகம் 21. ஸ்ருதம் ச நானுபூதம் வை தேன தீர்த்தம் முனீஸ்வரா
न प्राप्तं च फलं यस्मादश्रुतं विद्धि नारद श्रुतं च न अनुभूतं वै तेन तीर्थं मुनीश्वरः न प्राप्तं च फलं यस्माद् அஸ்ருதம் வித்தி நாரதா. இப்படி புண்ணிய தீர்த்தங்களில போய் நீராடி பகவத் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு மறுபடியும் சண்டமண்ட உடச்சுட்டு இருக்கிற ஒருத்தன், மறுபடியும் அவனுக்கு ராகத்வேஷங்கள் அவனோட உடம்ப விட்டு போகலை அப்படின்னு நினைக்கா அவன் அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணிட்டில்லை அப்படின்னே நினைச்சுக்கணும். அந்த தீர்த்தத்தை கண்ணால பார்த்துட்டில்லேனே நினைச்சுக்கணும். ஹே நாரத முனே, அதனோட ரிசல்ட் அவனோட சரீரம் சுத்தமான மாதிரி அவனோட மனசு சுத்தமாயிட்டில்லை. அப்ப ரிசல்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஆகலை. அதனாலேயே அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணின அந்த புனிதமான தீர்த்தத்தை அவன் காது கொடுத்து கேட்கலை அப்படின்னே சொல்லறதாக்கும். அதனோடு சரியான ஒரு உண்மை அப்படிங்கிறத நாரதா நீ தெரிஞ்சுக்கோ. எത്ര விரதங்கள் இருந்தானாலும், எത്ര காலங்கள் விரதமிருந்து மாலை போட்டு புண்ணிய நதியில ஸ்நானம் பண்ணி புனிதமான கோவிலில தரிசனம் பண்ணிட்டு அந்த மனசு அப்படிங்கிறது தூய்மையாகலை அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அதே ராக குரோதத்தோடு கூடிட்டு வாழறான் அப்படின்னா அப்படி இருக்கிற அந்த மனுஷன் எത്ര விரதம் இருந்துட்டும் புண்ணிய நதியை தரிசிச்சிட்டும் புண்ணிய நதியில நீராடிட்டும் பகவத் தரிசனம் பார்த்துட்டும் நோ யூஸ் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். கோவிலுக்கு போறதுக்கு விரதம் இருந்து அந்த விரதத்தை கடைபிடிச்சு கோவிலுக்கு போய் புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி பகவான தரிசனம் பண்ணிட்டு வந்தா அந்த மனசும் கம்ப்ளீட்டா சுத்தமாகணும். மனசுக்குள்ள அதுக்கப்புறம் ரஜோ குணமோ தமோ குணமோ கடந்து வரத்துக்கு அனுமதிக்க கூடாது. மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம கண்ட்ரோல்ல மனசை வச்சுக்கணும் அப்படின்னாக்கும் பிரம்மா இதன் வழியா நாரதருக்கு சொல்லறார். ஸ்லோகம் 22. நிஷ்பாபத்வம் ஃபலம் வித்தே தீர்த்தஸ்ய முனிசத்தமா கிருஷே ஃபலம் யதா லோகே நிஷ்பன்னான்னஸ்ய பட்சணம். நிஷ்பாபத்வம் பலம் வித்ஹி தீர்த்தஸ்ய முனிசத்தமா கிருஷேஹே ஃபலம் யதா லோகே நிஷ்பன்ன அன்னஸ்ய பட்சணம். ஹே நாரத முனி, சிரஷ்டனான முனிசத்தமா, தீர்த்தத்தோடு சக்தி அப்படின்னு சொல்றது பாபத்தை இல்லாம பண்றதாக்கும். அப்படியாக்குமானா பாபம் சொன்னா என்னது? பகவான் கிட்ட இருந்து நகர்ந்து நிக்கலாக்கும் பாபம். பகவான் கிட்ட சேர்ந்து நிக்கிறத பகவானுக்கு என்னவாக்கும் குணம் இருக்கு? சத்குணமாக்கும் இருக்கு. அப்ப பகவானோடு கிட்டக்க சேர்ந்து நிக்கிறத அந்த பக்தனுக்கும் சத்குணம் மட்டும்தான் இருக்கும். பகவான் கிட்ட இருந்து நகர்ந்து நிக்க சத்குணம் கம்மியாயி ரஜோகுணமும் தமோ குணமும் வந்து சேர்றது. அதனால தீர்த்தத்தோடு சக்தி அப்படின்னு சொல்றது பாபத்தை இல்லாம பண்றதாக்கும். ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் இல்லாம பண்ணிட்டு சத்குணத்தை கொடுத்து புனிதமாக்கலாக்கும் தீர்த்தத்தோடு சக்தி, பவர் அப்படிங்கிறது. இந்த உலகத்துல கிருஷி செய்யற எல்லா பொருள்களும் கிருஷி செய்யறது என்னத்துக்காக்கும்? அந்த விவசாயம் பண்ணின அரிசி, கோதுமை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு வேண்டிட்டாக்குமே. அதெல்லாத்தையும் விவசாயம் பண்ணுறது. அப்ப அதனோட நோக்கம் அப்படிங்கிறது சாப்பிட்றது, உணவு அப்படிங்கிறதாக்கும். சாப்பாடு சாப்பிட்றது அப்படிங்கிறதாக்கும் அதனோட ரிசல்ட்.
அதே மாதிரியே தீர்த்தத்தோடு சக்தி அப்படிங்கிறது பாபத்தை இல்லாம பண்ணுறதாக்கும். ஸ்லோகம் 23. பாபதேஹ விகாராயே காம க்ரோதாதய பரே லோபோ மோஹஸ்ததா த்ருஷ்ண द्वेषारागस्तदा मद पावदेह विकारा ये काम क्रोध आदयः परे लोभः मोहः तदा तृष्णा द्वेषा रागः तदा मदः. சரீரத்தில் இருக்கிற பாப விகாரங்களாக்கும் காம குரோதங்களாயிருக்கிற விஷயங்கள். அப்படி இருக்கிற பாப விகாரங்கள் வேறையும் இருக்கு. லோபம், மோகம், அதே மாதிரி துவேஷம், திருஷ்ணை, ஆசக்தி, மதம், இப்படி எல்லாம் இருக்கு. ஸ்லோகம் 24. அசூயேர்ஷ்யாட்சமா சாந்தி பாபான்யேதானி நாரத ந நிர்கதானி தேஹாத்து தாவத் பாபயுதோ நர. அசூயேஹ ஈர்ஷ்யாஹ அக்ஷமாஹ அசாந்திஹ பாபானி ஏதானி நாரதா ந நிர்கதானி தேஹாத் து தாவத் பாபயுதஹ நரஹ. அசூயை, பொறாமை, ஈர்ஷ்யை, அச்சமை, பொறுமை இல்லாம இருக்கிறது, அசாந்தி, நிம்மதியே இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் பாபங்களாக்கும். ஹே நாரத மகர்ஷே, இந்த சரீரத்திலேந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் போகாம இருக்கிற அளவுக்கு காலம் வரைக்கும் அப்படி இருக்கிற மனுஷன் பாபியாக்கும். பொறாமை இருக்கக்கூடாது, அதே மாதிரி அடுத்தவாளை துரோகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி பொறுமை இல்லாத நிலைமை இருக்கக்கூடாது, அதே மாதிரி நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அப்படி இருக்கிற மனுஷன் பாபியாக்கும். ஸ்லோகம் 25. கிருதே தீர்த்தே யதைதானி தேஹான் நிர்கதானி சேத் நிஷ்ஃபலஸ்ரம ஏவைக கர்ஷகஸ்ய யதா ததா. கிருதே தீர்த்தே யத் ஏதானி தேஹாத் ந நிர்கதானி சேத் நிஷ்ஃபல ஸ்ரம ஏவ ஏகஹ கர்ஷகஸ்ய யதா ததா. தீர்த்த ஸ்நானத்தால இப்படி இருக்கிற ஷட்விகாரங்கள், காம குரோத லோப மோக மத மாத்சரியங்களா இருக்கிற ஷட்விகாரங்கள் போகலை அப்படின்னா விவசாயம் பண்ணி அதுலேருந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காத ஒரு விவசாயி எப்படி சிரமப்படுறானோ அதே மாதிரி ஆக்கும் அதனோட ரிசல்ட். நெல்லு விதைச்சு அதனோட விளவு எடுக்கிற டைமில் அந்த விவசாயம் எல்லாம் பெனிஃபிட் தராம இருந்தா ஒரு விவசாயிக்கு எப்படி துக்கம் உண்டாகுமோ அதே மாதிரியான அவஸ்தையாக்கும். தீர்த்த ஸ்நானத்துல போய் முங்கி குளிச்சு பகவான தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரத்த இந்த காம குரோத லோப மோக மத மாத்சரியமா இருக்கிற ஷட்விகாரங்கள் சரீரத்திலிருந்து போகலை அப்படின்னா இருக்கிற மனுஷனோடு அவஸ்தை. ஸ்லோகம் 26. ஸ்ரமேணாபீடிதம் க்ஷேத்ரம் கிருஷ்டா பூமி சுதுர்கடா உப்தம் பீஜம் மஹார்கம் ச ஹிதாவ்ருத்திருதாஹ்ருதா. ஸ்ரமேண ஆபீடிதம் க்ஷேத்ரம் கிருஷ்டா பூமிஹி சுதுர்கடா உப்தம் பீஜம் மஹார்கம் ச ஹிதா விருத்திஹி உதாஹ்ருதா.
பெரிய மலை மேல அந்த பாறாங்கல்லோடு கூடி இருக்கிற இடத்துல இருக்கிற பூமி, அந்த பூமிய சிரமப்பட்டு உழுது மறிச்சு கிளீன் ஆக்கிட்டு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருக்கிற வித்தை அதுல விதைச்சு தேவையான டைம்ல தண்ணி ஊத்தி கொடுத்து உரம் போட்டு பரிசரணம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 27வது ஸ்லோகம். பிரம்மா எக்ஸாம்பிளுக்கு நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். விளவு இனி எடுக்க முடியாது அப்படிங்கிற பூமியில கடின பிரயத்னம் பண்ணி உழுது மறிச்சு நல்ல நல்ல தானியத்தை விதைச்சு வேண்ட டைமில் அதுக்கு தண்ணியும் உரவும் எல்லாம் போட்டு கொடுத்துண்டு ஸ்லோகம் 27. அஹோராத்திரம் பரிக்ளிஷ்டோ ரக்ஷணார்த்தம் ஃபலோல்சுக காலே சுப்தஸ்து ஹேமந்தே வனே வியாக்ராதிபிர்பிருஷம். அஹோராத்திரம் பரிக்ளிஷ்டः ரட்சணார்த்தம் ஃபல உல்சுகः காலே சுப்தः து ஹேமந்தே வனே வியாக்ராதிபிஹி பிருஷம். அந்த விவசாயம் பண்ணின அந்த கிருஷிய காப்பாத்துறதுக்கு ராத்திரியும் பகலும் சிரமப்பட்டு அதனோடு விளவெடுப்பு நடத்துற டைமில் அதனோட பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதனோடு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ற விவசாயி நெல்லு விதைச்சு அத விளவெடுக்கிற அந்த டைமில் ஒரு நாளைக்கு அந்த விவசாயி தூங்கி போன நேரத்துல வனத்துல இருக்கிற கடுவை தொடங்கின மிருகங்கள் வந்து அங்க அந்த விவசாயத்தை நசிப்பிச்சானா எப்படி ஒரு துக்கம் உண்டாகும். ஸ்லோகம் 28. பட்சிதம் சலபை சர்வம் நிராசஸ்ச கிருதः புனः தத்வத் தீர்த்த ஸ்ரம புத்ர கஷ்டதோ ந ஃபலப்ரத. பட்சிதம் சைலபைஹ சர்வம் நிராசஹ ச கிருதः புனः தத்வத் தீர்த்த ஸ்ரமः புத்ர கஷ்டதः ந ஃபலப்ரதः. கொஞ்சம் விவசாயத்தெல்லாம் இந்த கடுவை அதே மாதிரி வனத்துல இருக்கிற மிருகங்களை எல்லாம் சாப்பிட்டு தீர்த்துது. மிச்சம் இருக்கிறத இந்த செடிகளில இருக்கிற ஒரு சில வண்டுகளும் இதெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுது. அப்படி அந்த விவசாயி அந்த விவசாயம் பண்ணினதினோட ஒரு பெனிஃபிட் கிடைக்கலையே அப்படிங்கிற சங்கடத்துல முழுகினான். அந்த விவசாயி எப்படியாக்குமோ துன்பப்படுறான். அதே மாதிரி எத்தனையோ சிரமமாயிட்டு விரதமிருந்து ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு பச்சை தண்ணியில குளிச்சு கட்டாந்தரையில படுத்து தூங்கி செருப்பு போட்டு காவைக்கு நடந்து அப்படி ஒரு மண்டல காலமோ குறிப்பிட்ட ஒரு டைம் வரைக்கும் விரதமிருந்து புண்ணிய தீர்த்தாடனம் பண்ணி அங்க புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி அங்க இருக்கிற அந்த கோவிலில தரிசனம் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வந்து உள்ள இருக்கிற அந்த ஷட்விகாரங்கள் காம குரோத மத லோப மோகம் மத்சரிய விகாரங்கள் எல்லாம் போகலை அப்படின்னா
இந்த அளவுக்கு சிரமப்பட்டு விரதமிருந்து கோவிலுக்கு போன ஒரு பக்தனோட நிலைமை அப்படிங்கிறது, காத்து காத்து வச்சிருந்த விவசாயம் நாசமடைஞ்சுதே அப்படின்னு நொந்து போற அந்த விவசாயியோட மனசு மாதிரி ஆயிடும். தீர்த்தாடனம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு நடத்திட்டும் மனசுல இருக்கிற இந்த காம குரோத மத மாத்சரிய மோக ஷட்விகாரங்களாயிருக்கிற அந்த பாபங்கள் போகலை அப்படின்னா அந்த பக்தனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து சேர்ந்திடும். எவ்வளோ துன்பமான சிரமமான விரதம் எடுத்து தீர்த்தாடனம் பண்ணிட்டும் அதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட சொல்லின்னு இருக்கார். ஸ்லோகம் 29. சத்வம் சமுத்கடம் ஜாதம் பிரவிருத்தம் சாஸ்திரதர்ஷனாத் வைராக்யம் தத்ஃபலம் ஜாதம் தாமசார்த்தேஷு நாரதா. ஹே நாரத முனே, சத்குணம் ரொம்ப ரொம்ப தீவிரமாயிட்டு வந்து சாஸ்திரஞானம் இன்க்ரீஸ் ஆனா அதனோடு ரிசல்ட் ஆயிட்டு தாமச விஷயங்களில அஜ்ஞான விஷயங்களில வைராக்கியம் உண்டாயி தீரும். சத்வம் சமுத்கடம் ஜாதம் பிரவிருத்தம் சாஸ்திர தர்ஷனாத் வைராக்கியம் தத்ஃபலம் ஜாதம் தாமச அர்த்தேஷு நாரதா. சத்குணம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக தமோ குணத்திலிருந்து விடுதலை உண்டாகும். ஸ்லோகம் 30. பிரசஹ்யாபிபவத்யேவ தத்ரஜஸ்தமசி உபே ரஜசமுத்கடம் ஜாதம் பிரவிருத்தம் லோபயோகதா. பிரசஹ்யாபிபவதி ஏவ தத் ரஜஹ தமசி உபே ரஜ சமுத்கடம் ஜாதம் பிரவிருத்தம் லோபயோகதः. ரஜோகுணம் தமோகுணம் இப்படி இருக்கிற ரெண்டு குணங்களும், அந்த ரெண்டு குணங்களையும் அந்த சத்குணம் சொந்தம் சக்தியால கண்ட்ரோல் பண்ணும். லோபத்தோடு சேரறதுனால ரஜோகுணம் ஜாஸ்தியாயி ஜாஸ்தியாயி வர்த்திச்சு